சொல்லுங்க பாட்டி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேயா. நீ எப்படியா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. தாத்தா எப்படி இருக்காரு? இங்க தாத்தா எல்லாரும் நல்லா இருக்கோம். அங்க உன் அத்தை, என் புள்ள, என் பேத்திங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாட்டி. சரிங்க பாட்டி, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒன்னும் இல்லையா, நாளைக்கு பொங்கல் பண்டிகை வருதுல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இத்தனை வருஷமா நானும் உன் தாத்தாவும் தான் தனியா பொங்கல் பண்டிகையை கொண்டாடிட்டு இருந்தோம். இந்த வருஷம் உன் புண்ணியத்துல என் பேத்திங்களை பார்த்தேன், என் புள்ளைய பார்த்தேன். இந்த பொங்கல் பண்டிகையை அவங்களோட கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி புரியுதியா? அது முடியாதுன்னு எனக்கு புரியுது. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க பாட்டி. உங்க பேத்திங்களோட நீங்க எல்லா பண்டிகையும் கொண்டாடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டிக்கு ஒரு சின்ன ஆசை. என்ன பாட்டி? இந்த பொங்கல் பண்டிகைக்கு என் பேத்திங்களுக்கு என் கையால புது துணி எடுத்து கொடுத்து அதை அவங்க போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன்யா. பாட்டி, இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாட்டி. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்க. இங்க ரேவதியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதும் அத்தை மாமாவை ஊருக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்க பேத்திங்களோட நான் எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுறேன். அப்ப நீங்க என்ன வேணாலும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா கார்த்தி, நீ மனசு வச்சா நான் புது துணியை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறேன். நீ அவங்க கிட்ட எப்படியாவது சேர்த்துரு. இந்த பண்டிகைக்கு அவங்கள போட வச்சுட்டேன்னா எனக்கும் ஆசையில ஒண்ணு நிறைவேறின மாதிரி இருக்கும்ல. பாட்டி, நீங்க ஆசைப்படுறதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலை புரிஞ்சுக்காம ஆசைப்படுறீங்களே, உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை பாட்டி. சரியா, நீ சொல்ற. இந்த பாட்டி ஆசைப்பட்டேன், பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். நான் வச்சிடுறையா? சரிங்க பாட்டி.